அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமான நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அதிலேயும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. உயிர் கொடுத்தாலும் நன்மைகள் முடிவதில்லை என்கிற ஒரு ஆய்வுக்குரிய தலைப்பு. அது இளைஞர்களுக்கு தேவையான செய்திகள் பேசப்பட வேண்டும் என்கிற நிலையில் அந்த தலைப்பு தரப்பட்டு நான் உங்கள் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா மனித வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருக்குர்ஆனில் வழிகாட்டுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, என்னை பற்றி பின்னுள்ள சந்ததிகள் நல்ல விஷயங்களை பேசுகிற சூழலை எனக்கு உருவாக்கி கொடு. ஒரு ஆகச் சிறந்த தீர்க்கதரிசியாக, இறை தூதராக, ஒரு சிறப்புக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்? நான் இறந்து போனதற்கு பிறகு, என் உயிர் பிரிந்ததற்கு பிறகு என்னை பற்றிய செய்திகள், சிறப்புக்குரிய செய்திகள் இந்த மண்ணில் பேசப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன். இப்ராஹிமே, உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய சமூகத்திற்கு நாம் என்ன செஞ்சோம்? விட்டு வைத்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை, வரலாற்றை, உங்களுடைய அடிச்சுவடை நினைவு கொள்கிற சூழலை உங்கள் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். இந்த துஆவும் இந்த குர்ஆனுடைய வசனமும் நமக்கு உணர்த்துகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்தை அல்லாஹ் வாழ்க்கையை நமக்கு கொடுத்து, இந்த காலம் நீங்கள் வாழ்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம், குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். எந்த வயதில், எந்த ஆண்டில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு நிர்ணயிக்கிறானோ அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை இல்லை. எனவே அந்த சூழலில் நம் வாழ்க்கை அமைய வேண்டுமா, அல்லது நம்முடைய வாழ்க்கை அர்த்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக மாறணுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வனக்துபு மா கத்தமு வ ஆதாரம். நீங்கள் இருக்கும்போது என்ன காரியங்களை செய்தீர்களோ அந்த நல்ல காரியங்களை நம்முடைய பதிவேட்டில் நாம் எழுதுகிறோம். நீங்கள் இல்லாமல் மரணித்ததற்கு பிறகு என்ன அமல்கள் செய்யப்படுகிறதோ அதையும் நாம் எழுதுகிறோம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இருக்கும்போது நல்ல அமல் செஞ்சோம், வழக்குகளை அல்லாஹ் எழுதி பதிவில் வச்சிருக்கான், நமக்கு புரியுது. மவுத்தானதுக்கு பிறகும் நீங்க செய்த நல்ல அமலை நாம எழுதுவோம்னு அல்லாஹ் சொல்றான்னா, மவுத்துக்கு பிறகு நாம எப்படி அமல் செய்ய முடியும்? நாம தான் இறந்து போயிடுறோமே. உடல் உயிர் போய் சடலமாக்கப்பட்டு கபரில் அடக்கம் செய்யப்பட்டுறோமே. கபரை தோண்டி பார்த்தாலே உடம்பு இல்லை, எலும்புகள் இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல நாம் இறந்ததற்கு பிறகு நாம் செய்கிற நல்ல காரியங்கள் மலக்குகளால் எழுதப்படும் என்றால், இறந்ததற்கு பிறகும் அமல் செய்ய முடியும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுடைய இறப்புக்கு பிறகு கூட சில நல்ல காரியங்களை உங்களால் செய்ய முடியும்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி நம்மளால செய்ய முடியும்? செய்வதற்கான வாய்ப்பு என்ன இருக்கு? நாம இந்த உரையினுடைய தொடர்ச்சியில அந்த செய்திகளை நாம தெரிய இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுதுன்னா, நாம் இறந்து போனதற்கு பிறகு கூட நம்மளுடைய அமல் இருக்கணும். நாம் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு கூட எந்த குடும்பமும் நம்ம குடும்பம் தெரியாது, நம்ம பெயர் தெரியாது, நம்மளுடைய பரம்பரை தெரியாது. நம்மை பற்றி பேசப்படுவதற்கு செய்திகள் இல்லாமல் இருக்கலாம், கருத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் செய்த நல்ல அமல்கள், நல்ல காரியங்கள், நற்பணிகள், சமூகத்துக்கு ஆற்றிய சேவைகள், சமூக மாற்றத்திற்காக நாம செய்த காரியங்கள் நம் இறப்புக்கு பிறகும் கூட இறந்து போகாமல் அமல்கள் உயிரோடு இருக்கணும். அந்த அமல்கள் சாகா வரம்பற்ற சூழ்நிலைக்கு மாறணும். இதை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பிரபலியமான நபிமொழி, இதா மாத்தல் இன்சானு இன் கதா அமலுஹு இல்லா ஃபலாதா. ஒரு மனிதன் இறந்து போனால் எந்த செயலும் அவனை பின்தொடர்ந்து வராது, 3 காரியங்களை தவிர. 3 விஷயம் மட்டும்தான் இறப்புக்கு பிறகு வரும். ஒன்று, இல்முன் யன்தஃபஉ, பயன் தரத்தக்க கல்வி, கற்றுக் கொடுத்தல், கற்றுக்கொள்ளுதல், கல்விக்காக பணியாற்றுவது இறப்புக்கு பிறகு வந்து சேரும். அவ் சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம், நிலையான தர்மம் மரணத்திற்கு பிறகு வந்து சேரும்.
அவ்வளவு சாலிஹுன் எது உலகம், உனக்காக துவா செய்கிற உன் குழந்தையின் பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி. இதை அதிகமாக பேசியிருப்போம், அதிகமாக உச்சரிச்சிருப்போம். இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிற மகத்தான செய்தி என்னன்னா, இறப்புக்கு பிறகு 3 வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த 3ஐயும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3மே இறைவனுக்கு செய்கிற காரியமே இல்லை. நீ உன்னுடைய தொழுகை மரணத்துக்கு பிறகு வரும்னு சொல்லலை, இருக்கிற காலம் தொழுகை தான் வரும். மரணத்துக்கு பிறகு நோன்பு வரும்னு சொல்லலை, மரணத்துக்கு பிறகு ஹஜ் வரும்னு சொல்லலை. நீ வாழ்கிற காலத்தில் உன் உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் என்ன காரியத்தை செஞ்சியோ அது மாத்திரம்தான் உனக்கு இபாதத்துகள் வரும், இறைவனுக்காக செய்தது வரும். நீ உலகத்தில் வாழ்கிற காலத்தில் சக மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய படிகளில் கல்வியால் ஒரு சேவையாற்றுகிறாய், சதக்காவால் ஒரு சேவையாற்றுகிறாய், பொருளாதாரத்தால் ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறாய். தேவையுடைய மனிதனுக்கு தேவைப்படுகிற காரியத்தை நீ செய்தால் அந்த காரியம் உன் இறப்புக்கு பிறகு உனக்கு நன்மையாக வரும். உயிர் முடிந்து போகும், அமல் முடிந்து போவதில்லை. உயிர் உடலை விட்டு போய்விடும், உடல் மறைந்து போய்விடும், ஆன்மா இல்லாமல் ஆக்கப்படும். ஆனால் நாம் செய்த நற்காரியங்களுக்கு முடிவு கிடையாது. அது தொடர்ச்சியாக என்ன செய்யும், தொண்டு தொட்டு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலேயும் தொடர்ந்து வரக்கூடிய தருமங்கள் செய்யப்படும். நம்ம பொதுவாக தர்மம்னா என்ன நினைக்கிறோம்னா, ஒரு காரியத்தை செஞ்சு அன்னைக்கு பிரச்சனையை முடிச்சுட்டா போதும். ஒருவர் பசியோடு வந்து உணவு கேட்கிறார், அவன் பசியை போக்குவதற்காக உணவு கொடுக்கிறோம். தாகத்தோடு வந்தவருக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை போக்குறோம். அந்த பசி அது நன்மையான காரியம். பசி முடிஞ்சதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த நன்மை, அந்த ஒரு நேர உணவுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான், உலகத்திலேயும் உண்டு மறுமையிலேயும் உண்டு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? சதக்கத்துல் ஜாரியா, 6 ஓடுகிறது பாரு. ஒரு 6 கரை புரண்டு ஓடுகிறது, வெள்ளம் எடுத்து 6 ஓடுகிறது. அப்படி 6 ஓடுவதை போல உங்கள் நன்மைகள் ஓட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. ஒரு கிணறு வெட்டுகிறோம், ஒரு கிணறை வெட்டி வைக்கிறோம், அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது. எவ்வளவு காலம் தண்ணீர் எடுக்கப்படுகிறதோ, ஊற்று ஊறி வருகிறதோ, அவ்வளவு காலமும் நமக்கு நன்மை உண்டு. நம்ம செய்ய வேண்டிய நன்மை என்ன? ஒரு நேரத்தில் முடிக்கப்படுகிற நன்மை அல்ல, செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சிடக்கூடாது. அந்த நன்மையோடு சேர்த்து நிரந்தர நன்மைக்கு எது காரணமோ அது ஒரு முஸ்லீம் செய்தாக வேண்டும். மதீனாவில் கடுமையான பஞ்சம், தண்ணீர் வறட்சி ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. ஒரு யூதன் கிணற்றை கையில் வச்சுக்கிட்டு அதிகமான விலைக்கு அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை விற்பனை செய்து கொண்டிருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கிணறை போய் விலை பேசினாங்க. அவன் பணம் கொடுத்தா தர முடியாதுன்ட்டான். பல கூடுதல் பணம் இல்லை, முடியாது. அடுத்து ஒரு ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்தாங்க, இந்த கிணற்றுல பாதி என் பொறுப்புல ஒப்படைச்சிரு, முழு பணத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். ஒரு நாள் நீ பயன்படுத்து, மறுநாள் நான் பயன்படுத்துறேன், அடுத்த நாள் உனக்கு தர்றேன். பேச்சுவார்த்தை நடத்தி முழு பணமும் கொடுக்கப்பட்டது, கிணறுல பாதி பங்கு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவன் முதல் நாள் கூடுதலுக்கு தண்ணீரை விற்பனை செஞ்சான் ஏழைகளுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு இலவசமா தண்ணீரை சதக்கா பண்ணாங்க. எல்லா மனிதர்களுக்கும் தேவையான தண்ணீர் மதங்களை கடந்த மக்கள் சாப்பிட்டார்கள். விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்டது, கால்நடைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதை விலை வச்சு விற்கிறான். மக்கள் யாரும் தண்ணி வாங்கலை, சேமிச்சு வச்சுக்கிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த டேம் வரும்போது தண்ணீரை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ யூதனுக்கு நஷ்டமாயிருச்சு, அவன் பொழப்பு நடக்கலை. திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு வந்து நீங்களே வாங்கிக்கங்கன்னா மீண்டும் பணம் கொடுத்து 20,000 திருகம் கொடுக்கப்பட்டு ஒரு கிணற்றை வாங்கி வச்சாங்க. இன்றைக்கு வரை ஊற்றாக அந்த தண்ணீர் மக்களுக்கு பயன்படுகிறது. இதான் சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். எடுக்க எடுக்க தண்ணீர் ஊற 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 பயன்படுத்த அதிலிருந்து மக்களுக்கான தேவைகள் நிவர்த்தியாக்க அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அமல்கள் என்பது ஒரு காரியத்தில், ஒரு விஷயத்தில் முடிச்சிட்டோம், வேலை முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆசை இருக்கணும், என் வாழ்நாளில் ஒரு காரியத்தையாவது என் அழிவுக்கு பிறகும் என் மரணத்திற்கு பிறகும் நினைக்கப்படுகிற அமல்களாக, பேசப்படுகிற அமல்களாக, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய அமல்களாக ஒரு காரியத்தையாவது செய்துவிட்டு நான் மரணிப்பேன் என்கிற ஆசையும் அதை நோக்கிய பயணமும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு மரத்தை செடியை நட்டு வைக்கிறோம், அது மரமாக வளர்ந்து பயன் தருகிறது. குளோபல் வார்மிங், வெப்பச்சூழ்நிலை ஏற்பட்டு அதிகமான வெப்ப தாக்குதல்ல மக்கள் நிறைய சிரமத்தை சந்திக்கிறாங்க. பல்வேறு நோய்களுக்கு அது காரணம், சுகாதார கேடு ஏற்படுது. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரே வழி மரம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மரத்தை நீங்கள் நட்டு வைத்தால் ஒரு தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உலகத்திலேயே தர்மத்தை காசு கொடுத்தா மட்டும்தான் தர்மம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல செயல்கள் தர்மத்துக்கு காரணம்னா
பல விஷயத்தை ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில் சொன்னாங்க. அதுல ஒன்று மரம் நட்டு வைத்தால் ஒரு தர்மம் கிடைக்கும். நீ நட்டு வைத்த மரத்தில் இருந்து பழங்களை பறித்து பறவைகள் சாப்பிட்டால் உனக்கு தர்மம் கிடைக்கும். நீ நட்டு வைத்த மரத்தில் இருந்து இருக்கக்கூடிய பழங்களை யாராவது திருடி விட்டால் உனக்கு தர்மம் கிடைக்கும். வனவிலங்குகள் வந்து நீ நட்டு வைத்த மரத்தில் தங்கினால் இலைப்பாரினால் அவைகளுக்கு ஆறுதல் கிடைத்தால் உனக்கு ஒரு தர்மம் கிடைக்கும். ஒரு மரம் நட்டு வைத்ததற்கு பின்னால் நிழல் தந்தால் அந்த நிழலை மக்கள் அனுபவித்தால் அதற்கு உனக்கு ஒரு தர்மம். ஒரு மரத்திற்கு பின்னால் 5-6 தர்மங்களை நன்மைகளை ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டினாங்க. அப்ப ஒரு செடியை நட்டு வைக்கிறது பெரிய செலவு இல்லையே, ஒரு பெரிய சிரமம் இல்லையே. ஒரு இளைஞன் ஒரு செடியை கொண்டு போய் ஒரு பகுதியில் நட்டு வச்சு அது வளர்ந்து வருவதற்கு அவ்வப்போது தண்ணீர் ஊற்றுகிற காரியம் என்பது செய்ய முடியாத காரியம் அல்ல. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடியை மரமாகி அந்த மரத்திலிருந்து நாம பலன் அனுபவிக்க முடியாது. அது 15 வருடம் 20 வருடம் ஆகும் ஒரு செடி மரமாக மாறி காய் காய்த்து அது மக்களுக்கு பலன் தர. அப்ப சில மனிதர்கள் மரம் நட்டு வச்சு அவங்க பயன்படுத்த முடியாது. எனக்கு பயன்படாவிட்டாலும் எனக்கு பின்னால் வருகிற சந்ததி பயன்படட்டும் என்பதற்காக மரம் வளர்க்கிறேன், அதற்காகவே தண்ணீர் ஊற்றுகிறேன், அதற்காகவே அதை பாதுகாக்கிறேன். யாரும் அதை சேதப்படுத்தி விடாமல் பாதுகாப்பு சூழலில் எனக்கு பயன்படாவிட்டாலும் எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகள் இந்த மரத்தால் பயன்பட வேண்டும் என்கிற ஒரு தியாக உணர்வு இருக்கு பாருங்க. அதனாலதான் அதுக்கு சதகாவுடைய நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாசு கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மரம் சரியாக்கும். ஒரு சிறப்பான வரலாறு இந்த மரத்தில் ஏற்பட்ட மாற்றம் பாருங்க. திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலம், நிறைய திப்பு சுல்தானுடைய வரலாறுகள் நிறைய இடங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னோட்டங்களை ரசூலுல்லாஹ் சொன்ன செயல்களை அவர் நிறைய செஞ்சிருக்காரு. திப்பு சுல்தான் பாலக்காட்டில் ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. அந்த கோட்டை போய் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அகல் தோண்டினாங்கல்ல, குழியா தோண்டி வச்சு பாதுகாத்த மாதிரி சுற்றி அகல் தோண்டப்பட்டு அதில் முதல்களை விட்டுனா அந்த கோட்டையில பாதுகாத்து இருந்திருக்காரு. முதல்ல ஏவுகணை தாக்குதல் நடத்தி வெள்ளக்காரனை மிரட்டினது அவர் தான். நிறைய ஆகச்சிறந்த வீரராக திப்பு இறந்ததற்கு பிறகுதான் இந்தியா எங்களுக்கு சொந்தம்னு ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க. இந்த திப்பு என்ன பண்ணாருன்னா, மைசூர்ல அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது ஏதாவது குற்றம் நிகழ்ந்து விட்டால் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. உலக வரலாற்றில் ஒரு இஸ்லாமியர் செய்த தண்டனையை பாருங்க. ஒரு குற்றவாளி திப்புவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார். நீ குற்றம் செஞ்சிருக்க, ஒரு தவறுக்கு தண்டனை என்ன தெரியுமா? 5 ஆண்டு கால சிறை தண்டனை, கடுங்காவல் தண்டனை உனக்கு கொடுக்கணும். உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம், குறிப்பிட்ட பகுதியை காட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செடிகளை கூட நீ வளர்க்கணும். இது மரமாகிற வரை வளர்க்க வேண்டும். ஒரு செடி பாதிக்கப்பட்டாலும் உனக்கு தண்டனை வந்துடும். ஒரு குறிப்பிட்ட பகுதி காட்டப்படும், அந்த பகுதியில் இருக்கணும். அதுக்கு தேவையான உரங்கள், அதுக்கு தேவையான தண்ணீர் வசதிகள், அது பசுமையாக வளர்வதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை பூரா நீ செய்யணும் உத்தரவிடப்பட்டது. இதுல ஒன்று ஆடி போனாலும் உனக்கு சிறை தண்டனை. அப்ப 5 ஆண்டு கால கடுங்கால சிறை தண்டனையை பயந்த கைதிகள் மிக அற்புதமாக அந்த மரத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். என்ன மாற்றம் வந்தது தெரியுமா? இன்றைக்கு மைசூர் முழுக்க மரங்களின் கூடாரமாக மைசூர் அவ்வளவு செழிப்பமா மாறுறதுக்கு அது முக்கிய காரணம். இன்றைக்கு மழை தூவிக்கொண்டு எப்ப பார்த்தாலும் மழை பெய்யும், வெயிலுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு. ஏதோ அந்த ஊர் முழுக்க ஏசி போட்டதை போல மைசூர் இன்றைக்கு மரங்களால் செழிப்பதற்கு காரணம் என்னன்னா, திப்பு எடுத்த மரத்தை வளர்ப்பதற்கு கைதிகளுக்கு போட்ட உத்தரவு. நிரந்தர தருவம். நமக்கு பலன் தராவிட்டாலும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் பலன் தருவதற்கான வாய்ப்பை நாம் செய்ய வேண்டும் என்கிற தகவலை இது நமக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையான தர்மத்துல என்ன செய்தினா, அமல்கள் மாத்திரம் நிலையான தர்மத்துக்கு காரணம் இல்லை. வெறும் அமல்களை மட்டும் யோசிக்க கூடாது. முஸ்லிம்களுக்கு நிறைய அமல்களை பேசி 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 அமல்களின் மீது கவனத்தில் வந்ததனுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, அமல்களில் கவனம் சேர்த்துட்டு குணக்குறைபாடு கூடுதலாக கூடிடுச்சு. குணத்தினுடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, சரியான கவனம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, தர்மத்திலே தான் இஸ்லாமிய மார்க்கம் உண்டு. ஒருத்தர் முஸ்லீமா வாழணும்னா தர்மம் செய்யாமல் ஒருத்தர் முஸ்லீமா வாழ முடியாது. இஸ்லாத்துக்கும் தர்மம் முஸ்லீமா நீ கவனிச்சு பாருங்க. ஒரு சகோதரனை பார்க்குறீங்க, பார்த்த உடனேயே அவரை பார்த்து நீங்கள் புன்முறுவலாக சிரித்தால் நீங்கள் அவருக்கு செய்கிற தர்மம். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவிக்கு ஒரு கவடம் உணவை நீங்கள் ஊட்டிவிட்டால் அது தர்மம். பாதியில் கிடக்கிற கல்லு முள்ள நீங்க அப்புறப்படுத்தி போட்டுனா அது உங்களுக்கு தர்மம். பார்வையற்றவர் வழி தெரியாத சூழ்நிலை உங்கள்கிட்ட கேட்டால் வழியை காட்டுவது உங்களுக்கு. எல்லாம் இது பாருங்க, இந்த குணங்கள் செயல்கள் அல்ல, இது செயல்பாட்டுக்குள் சுருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் ஒரு கேரக்டர், இவையெல்லாம் ஒரு குணம். இந்த குணங்களை தர்மம் என்று சொல்லி கொடுத்தாங்க. குணத்தால் சிறந்தவர்களாக முஸ்லிம்கள் மாறணும். அந்த குணம் தான் இந்த சமூகத்திற்கான என்ன நிலையை உருவாக்கும், ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும்.
சஹாபாக்கள் ரசூலாட்ட வந்து கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தினுடைய சிறப்பை, நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய தர்மத்தை பற்றி இந்த மக்களுக்கு ஆர்வம் ஊட்டினாங்க. ஒரு சஹாபி கேட்டார், எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லையே, தர்மம் செய்யறதுக்கு எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, நாங்கள் என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கைத்தொழில் செய்தாவது நீ உழைச்சு சம்பாரிச்சு உனக்கு தேவைக்கானதை எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடியதை மற்ற மக்களுக்கு கொடு. இல்லை ரசூலுல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்றார். உழைக்க முடியாத சூழல் வந்தால் என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தேவையுடைய மனிதன் ஒருவன் வந்தால் அவனுடைய தேவையை போக்கு. பொருளாதாரம் மாத்திரமல்ல, கவலையோடு ஒருவன் வருகிறான், கண்ணீரோடு வருகிறான், தோல்ல கையை போட்டுட்டு அவனுடைய கவலையை நீக்கிறதுக்கு வழி செய். என்ன செய்யணும்னு தெரியாம, என்ன படிக்கணும்னு தெரியாம, என்ன தொழில் செய்யணும்னு தெரியாம குழப்பத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். தோல் கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடு, அவர்களை ஆற்றுப்படுத்து, அவர்களை அமைதி செய்வதற்கான சூழலை உருவாக்க, கவலையில் இருக்கிற மனிதனுக்கு சந்தோஷத்தை உருவாக்க முயற்சி செய். இல்லை அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கலன்னா, அதுவும் செய்ய முடியலன்னா நான் என்ன செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, என்ன செய்யணும்னா, தீமையில் இருந்து ஒரு தீமையை செய்யாமல் இரு. ஒரு தீமையை, ஒரு பாவத்தை செய்யாமல் இருப்பது தர்மம் இஸ்லாத்துல. ஒரு நன்மையான காரியத்தை செய். நன்மையை நீ செய்யணும், நீ ஒரு தீமையை விட்டுறணும். இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். ஒரு தவறு செய்யாமல் இருப்பது இஸ்லாத்தின் தர்மம். ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கான ஆர்வத்தை, ஆசையை மக்களுக்கு ஊட்டுவது தர்மம். இது எல்லாமே சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேரக்டர், எல்லாமே குணத்தோடு சம்பந்தப்பட்டது. செயல்களால் சுருக்கப்படல ரசூலுல்லாஹ். உங்கள் குணமாற்றம் உருவாக வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபியையே அல்லாஹ் குர்ஆன்ல பேசுற இடத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ரசூலுல்லாஹ்வுடைய செயலை பேசல, நபியினுடைய செயலை அல்லாஹ் காட்டல, புரட்சியை பேசல, சாதனையை பேசல, எவ்வளவு மக்களை நீங்கள் கவர்ந்தீங்கன்னு பேசல, எப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னு குணத்தை பேசலாம். இன்னக்கலாலா குலுக்கின் அதையும், மகத்தான குணத்தில் நீங்கள் இருந்தீர்கள். கட்ட தொழுவாருங்க, நோம்பு வைப்பாருங்க, எல்லாம் இருக்குங்க. ஆனா என்ன கோபக்கார மனுஷங்க, எல்லாம் செய்வாருங்க. ஆனா இவர் பொறாம பிடிச்சவருங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்சு எதுவும் செய்ய முடியாதுங்க. தோற்று போகிற இடம் அதுதான், நன்மை இழக்கிற இடம் அதுதான். குணத்தில் மகத்தான குணம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. உடல் அழகை அல்லாஹ் பேசல, செயல்பாட்டின் அழகை பேசல, அடிமனத்தின் ஆழத்திற்குள்ள முகமது ரசூலின் குணம் எப்படி இருந்தது? நற்குணம் உள்ள குணமாக இருந்தது. அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க ரசூலுல்லாஹ்வை பற்றி, பல அல்லக பாஹிவுன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. மக்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுங்கன்னு சொல்றோம். அவங்க முஸ்லீம் ஆகாம போயிட்டா எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்ச நபியை உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்க.